எல்லாம் இன்பமயம். வாழ்க்கையில் நாம் சிலவற்றை தேடி அலைகிறோம். அப்படி தேடி அலைகின்ற பொழுது நாம் ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். ஏமாற்றத்திலிருந்து சற்று ஆறுதல் பெற பல உபாயங்களை தேடுகிறோம். ஆனாலும் சரியான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காத பொழுது எதை செய்ய வேண்டும் என்று பலரோடு கலந்துரையாடுகின்ற பொழுது ஒரு சிலர் ஒவ்வொரு மார்க்கத்தை காட்டுகிறார்கள். அப்படி அந்த மார்க்கங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதன்படி நாம் பார்க்கின்ற செயல், நாம் செய்கின்ற செயல் நமக்கு வெற்றியை தர வேண்டும். அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்தித்தோம். அங்கே புவனேஸ்வரி மாதா அவர்களுக்கு பிரியமான பீஜம் ஹ்ரீம் என்ற பீஜம். அந்த ஹ்ரீம் பீஜத்திற்கு உரிய ஒரு திலகம், அந்த திலகத்திற்கு பெயர் சிந்தாமணி திலகம் என்று சொல்வார்கள். அப்படி சிந்தாமணி திலகம் என்பது 8 வித கர்மாக்களை நடைமுறைப்படுத்தக்கூடியது அஷ்டகர்மா. அப்படி அஷ்டகர்மாவுக்கான ஒரு திலகத்தை தயார் பண்ணுவதற்காக பல்வேறு புத்தகங்களை படித்து பார்த்து அறிந்து கொண்டோம். அதன்படி நாம் அஷ்ட கர்மாக்களை இணைத்து இங்கே வைத்திருக்கக்கூடிய பொருள்தான் அந்த சிந்தாமணி திலகம் என்று பெயர். அந்த சிந்தாமணி திலகம் என்ன செய்யும் என்று